மீத்தேன் திட்டத்தின் பாதகம் தெரியவந்தால் அதை திமுக கைவிட்டது என முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஜெயலலிதா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த விவகாரத்தில் புகார் கூறி வந்த நிலையில் திடீரென ஸ்டாலின் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். மன்னார்குடியில் அதிமுக வேட்பாளர் TRP ராஜாவுக்கு வாக்கு கேட்டு நேற்று பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் பேசும்போது, மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த நான் தான் காரணம் என, இந்த திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதும் மட்டும்தான் நான், இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது மத்திய அரசுதான், இந்த திட்டத்தால் பாதகம் வரும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அத்திட்டத்தை நாங்கள் கைவிட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலம் வரை இந்த திட்டம் இருந்ததே, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை ஏன் ரத்து செய்யவில்லை? அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இத்திட்டம் குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளது என்றார். முன்னதாக திருவாரூர் அருகே கொரட்டாச்சேரியில் நேற்று காலை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு வாக்கு கேட்டு அவர் பேசியது, ஜெயலலிதா நாட்டையும் மக்கள் பிரச்சனைகளையும் பற்றி சிந்திப்பதே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் மின்சார கட்டணத்தை குறைக்க கோரி போராடிய விவசாயிகள் தாக்கப்பட்டனர். விவசாயிகளின் நிலையை அறிந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கினர். 2006இல் 5வது முறையாக முதல்வராக பதவியேற்ற கருணாநிதி விவசாயிகள் பெற்ற ₹7,000 கோடி கூட்டுறவு வங்கிக் கடனை தள்ளுபடி செய்தார். காவிரி நடுவர் மன்றம் அமைத்தது, இடைக்கால தீர்ப்பு பெற்றது கருணாநிதி ஆட்சியில்தான். ஜெயலலிதா தவ வாழ்வு வாழ்வது உண்மை என்றால் கொடநாட்டில் உள்ள 900 ஏக்கர் பரப்பளவு பங்களாவை ஏழைகளுக்கு கொடுப்பாரா? சட்டப்பேரவை மரபுக்கு எதிராக ஜெயலலிதா கடந்த 5 ஆண்டுகளில் 6000க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை 110 விதியின் கீழ் அறிவித்துள்ளார். அப்படி அறிவித்த திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை. கருணாநிதி 1969 முதல் 1976 வரை ஓடாமல் இருந்த திருவாரூர் ஆழி தேரை புதுப்பித்து ஓட வைத்தார். திருவாரூருக்கு அவருக்கு மருத்துவமனை, அரசு கல்லூரி, மத்திய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். இவ்வாறு அவர் பேசினார். மேலும் கொரடாச்சேரி, மன்னார்குடி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி, நாகை, செம்பனார்கோவில், மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். டெல்டா மாவட்டங்கள் வேளாண்மை மாடலா? பரிந்துரையே வரவில்லை. மத்திய அரசு டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவிப்பதற்கான பரிந்துரை மாநில அரசிடம் இருந்து வரவில்லை என்று மத்திய அரசு விளக்கம். டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவிப்பதற்கான பரிந்துரை மாநில அரசிடம் இருந்து வரவில்லை என்றும் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு டெல்டா மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக அறிவித்தது. தமிழ்நாடு வேளாண் மண்டலம் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்டது. ONGC நிறுவனத்தின் எண்ணெய் எடுக்கும் பணிகளால் விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் மாநில அரசின் இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் MP சுதா மக்களவையில் கேட்ட கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் பதிலளித்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து எந்த ஒரு பரிந்துரையும் பெறவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில் கூறியுள்ளது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் புதிய சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கவில்லை என்றும், ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள 3 திட்டங்களின் கால அளவை மட்டும் நீடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், நாகை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநில அரசுகளிடம் இருந்து பெறப்பட்ட முன்மொழிவுகளில் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களை மத்திய அரசால் அறிவிக்க முடியும். எனினும் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து எந்த முன்மொழிவும் வரவில்லை என கூறியுள்ளது.